அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நமது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கிறது. எல்லோருக்கும் வாக்களிப்பது என்பது அடிப்படை உரிமை. அதனால் 18 வயசு யாருக்கு முடிஞ்சிருக்கோ அதிலிருந்து நம்ம நாட்டுக்கு யார் முதலமைச்சராக வரணும், யார் முதலமைச்சராக வந்தாக்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற தீர்மானிக்க வேண்டிய தேர்தலில் எல்லாரும் வாக்களிக்கணும். மெயினாக வருகின்ற பதிவுகளில் நான் எல்லாத்தையும் பதிவிடுகிறேன். இது முதல் பதிவுங்கிறதுனால வாக்காளரை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது முதலில் அவரை எளிய முறையில் அணுக முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். இரண்டாவது, இவர் வந்தால் நாம் சொல்வதை எல்லாம் செய்வாரா அப்படி என்று பார்க்க வேண்டும். மூன்றாவது, அடிப்படை தேவைகளான தண்ணீர், மின்சாரம், சாலை, இந்த கட்டமைப்பு கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி ஏதாவது இதில் தவறுகள் இருந்தால் அதை சரி செய்து கொடுப்பாரா என்பதை பார்க்க வேண்டும். அடுத்ததாக எங்கே எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவர் முன்னாடி நிற்காரா, உதவி செய்வாரா என்பதை பார்க்க வேண்டும். அடுத்ததாக நம்ம தொகுதிக்கு கொடுத்துருக்கிற பணத்தை செலவு பண்ணாலே அந்த தொகுதியை முன்னேற்றம் கொண்டு வரலாம். அதை செய்வாரா என்பதை பார்க்க வேண்டும். இந்த பதிவில் உள்ள தகவல் தான் நான் கூறுகிறேன். வருகின்ற பதிவுகளில் எல்லாவற்றையும் எப்படி என்பதை நான் கூறுகிறேன். ஆனால் எல்லோருமே அனுபவப்பட்டவர்கள். கிட்டத்தட்ட நிறைய எலெக்ஷனை எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அதனால் எல்லாருக்கும் எப்படி வாக்களிக்கணும் என்பது தெரியும். ரெண்டாவது, நம்ம தமிழக மக்களை பொறுத்த அளவில் சரியான முறையில் தீர்ப்பு சொல்லுவார்கள். ஒருத்தர் நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக உயிரே கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம தமிழக மக்கள். ஆகவே நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நல்ல ஆட்சியை நாம் அமைக்க வேண்டும். அதற்காக நாம் இன்னும் பாடுபட வேண்டும். எல்லோருக்குமே அரசியல் என்பது கண்டிப்பாக தேவைதான். ஆனால் அதை நல்ல முறையில் அணுக வேண்டும். முதலில் இந்த வருகின்ற எலெக்ஷனில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது அவசியம். எந்த நாட்டில் பெண்கள் தைரியமாக இருக்கின்றார்கள் அந்த நாடு மிகவும் முன்னேற்றம் அடைந்த நாடாக கருதப்படும். ஆகவே பெண்களின் பாதுகாப்பு மிக மிக முக்கியம் என்பது இந்த பதிவில் கூறிக்கொள்கிறேன். வருகின்ற பதிவுகளில் கருத்துக்களை கூறுகிறேன். என்னுடைய கருத்தை செவி சாய்த்து கேட்பதற்கு நன்றி. வணக்கம் அன்பு உள்ளங்களே.